உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டுக்கான கல்வி மேம்பாட்டு நிதியை ஒன்றிய அரசு உடனே வழங்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தம் மீது பொய் வழக்கு புனையப்பட்டதாக தெரிவித்தார். அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளையொட்டி காரணை பகுதியிலே நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பஞ்சமி நிலமீட்பு போராட்டத்தில் பலியான அந்த தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றோம். அப்போது அந்த சிலைக்கு அருகில் உள்ள நிலத்துக்குரியவர் அந்த நிலத்தில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தினோம் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக நான் உட்பட 14 பேர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளன. அந்த வழக்குக்கான குற்றச்சாட்டு வணைவதற்கு உரிய விசாரணையாக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தோம். எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது, தொடுக்கப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று 14 பேரும் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களின் முன்னிலையில் கூறியிருக்கிறோம். வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி மீண்டும் வாய்தா போடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு ஆஜராகும். மேலும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை வெகுவாக ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ண பயணமாக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிற நிகழ்வுகள் அங்கே ஒருங்கிணைக்கப்படுவதாக தெரிகிறது. அவருடைய பயணம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம். துணை முதல்வர் பொறுப்பு நியமனம் குறித்து முதல்வர் அவர்களிடத்திலேயே கேட்டபோது அவர் அதற்கு பழிச்சென்று எந்த பதிலையும் சொல்லவில்லை. அது திமுகவினுடைய உட்கட்சி விவகாரம், முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம். அதிலே யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை. இந்திய ஒன்றிய அரசு இப்படி ஓரவஞ்சனையாக நடந்து கொள்வது, உருட்டல் மிரட்டல் அரசியல் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுதில்லிக்கு வந்திருந்தார். இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்தார். அப்போது நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டோம். அப்போதும் அவர் ஒரு பிடிவாதமான நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு
புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும். அப்போதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார். அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன். இப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த போக்கை கண்டிக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது. நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. பல மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய கல்வி திட்டங்களுக்கான நிதியை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் நகராட்சி திட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இச்சங்கத்தின் தலைவர் ராதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றும் அனைவரையும் தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய கல்வி திட்டங்களுக்கான நிதியை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை இந்தியாவிலே மிகச்சிறந்த துறையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி தளத்தில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பு தான். அப்படி உழைக்கின்ற ஆசிரியர்களை பல பேரை 12,000க்கு மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களை தற்காலிக ஆசிரியர்களாகவே வைத்திருப்பது ஒரு நியாயம் அல்ல. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆசிரியருடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலித்து இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நம்முடைய அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இது மிக மிக தேவை. எனவே இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு ஏற்படுத்துகிறது. சமகரா சிக்ஷாவில் விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்காமல் காலதாமதம் செய்கிறார்கள். இந்தியை திணிக்கிற PM ஸ்ரீ பள்ளிக்கு ஒப்புதல் அளித்தால்தான் நாங்கள் சமகரா சிக்ஷா நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பிளாக்மெயில் அரசியல் செய்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தாமஸ் நகர் பகுதியில் ஒன்றிய செயலாளர் மாடசாமி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன், வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் முன்னிலையில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினர். இதில் மண்டல துணை செயலாளர் மோச்சன், இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் கரிசல் சேகர், ஒன்றிய செயலாளர் காளிராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணவில் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சி பாலன் காலனியில் குடிநீர் பைப் உடைந்து விட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வனிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் அந்த இடத்தை பார்வையிட்டு இந்த பைப்பை சீர் செய்ய உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது கடலூர் நகர செயலாளர் ராஜதுரை, பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வேலு, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திருமா, கபிலன், ராஜ்குமார் மற்றும் பாலன், சிலம்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி கடந்த 18ஆம் தேதி குமரி மையம் மாவட்டம் தக்கல் ஒன்றிய பொறுப்பாளர் அருண் ஒருங்கிணைப்பில் மணலிக்கரை புவங்கா புறம்பு சாஸ்தான்குளம் நீலாகுளம் ஆகியவை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் இருந்து வந்ததை கண்டு அதனை தூர்வாரும் பணியில் தொடங்கினர். இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்று வந்த தூர்வாரும் பணிகள் இன்று நிறைவு பெற்றது. தற்போது குளம் பொதுமக்கள் குளிப்பதற்கு ஏதுவாக அழகாக வண்ணமயமாக காட்சியளிப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த பணியினை மைய மாவட்ட செயலாளர் மேசியா துவங்கி வைத்தார். இதில் குருத்தன்கோடு ஒன்றிய துணை செயலாளர் பிரைன், ஞானதாஸ், ஜெபா கிறிஸ்டோபர், அண்டோர் மோகன், பேதிரு மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயஸ்பின், ஸ்னேகா, குருந்தன்கோடு பொறுப்பாளர் சாஜி, அஸ்வின், அஜித், ஆனந்த் மற்றும் பல இளைஞர்கள் கலந்து கொண்டு குளத்தை சுத்தம் செய்தனர். வக்பு வாரிய மசோதா என்ற பெயரில் புதிய குழப்பத்தை உருவாக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மீனாட்சிபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட பொருளாளர் நாஜில் துரை, மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், சிபிஐஎம் ரெட் ஸ்டார் மாவட்ட செயலாளர் மணவை கண்டன், தென்மண்டல துணை செயலாளர்கள் பகலவன், திருமாவேந்தன், மாநில பேச்சாளர் கோட்டார் யூசுப், மாநில துணை செயலாளர் யூசுப் உசேன், குளச்சல் தொகுதி பொறுப்பாளர் சுபாஷ், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ஸ்டர்லின் பாக்கியதாஸ், மாநில தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் அஹ்மத் சாஹிப் மற்றும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மோடி தலைமையிலான அரசு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு விதியை மாற்ற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு களம் இறங்கியது. ஒரே சட்டம், காமன் சிவில் கோட். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் வெளியிட்ட அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோம், சனாதன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், அந்த ஒத்த கருத்தை உடையவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். மாபெரும் தோல்வியை பாஜகவினுடைய சங்கி அரசு இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தது. அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ தமிழகத்திலே ஒரு தொகுதி கூட பெற முடியாத ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டது. ஏற்கனவே என்சிஆர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கொண்டு வந்த கருப்பு சட்டத்தை நாடு தழுவிய போராட்டத்தினால் அவர்கள் திரும்ப பெற்றார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதை பின்வாங்கினாலும் ஆட்சி இந்த தேர்தலுக்கு முன்னால் அமித்ஷா அவர்கள் தீர்க்கமாக இருந்து அதையும் நாங்கள் சட்ட மசோதாவை பாராளுமன்றத்திலே இறுதியாக அவர்கள் நடைமுறைக்கு பற்றி அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் மாடக்குளம் முத்தையா ஒருங்கிணைப்பில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகளுக்கு பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் டிபிஐ முத்து, அம்பேத் சீனி, திருமா கணேசன், மேலவாசல் மாரி, ரேவதி அழகர்சாமி, எட்வர்ட் செல்லையா, ரணியன் அசோக், சேது, முனிஸ், சார்லஸ், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பூ ஆதனூர் கிராமத்தில் நடைபெற்றது. மகளிர் மாவட்ட துணை செயலாளர் தீபா மகாலிங்கம் தலைமையிலும் தொண்டரணி துணை செயலாளர் காமராஜர், முகாம் செயலாளர் மனோகர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி, பொருளாளர் பால்ராஜ், அமைப்பாளர் மகாலிங்கம், கோவிந்தராசு, தீபா, சத்யா, கிருஷ்ணவேணி மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்று கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் புவனகிரி ஒன்றியம் சேத்தியாத்தோப்புக்கு அருகில் உள்ள பூ ஆதனூரில் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க எழுச்சி தமிழர் வழிகாட்டுதல்படி மது ஒழிப்பு மாநாடு
உலகத்தான் மது ஒழிப்பு மாநாட்டுக்காக பூ ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த மக்களை சந்தித்து துண்டறிக்கை பரப்புரை செய்து மகளிரை சந்தித்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அடையார் பகுதியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பெசன் நகர் ஹரி வேளச்சேரி தொகுதி துணை அமைப்பாளர் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வேளச்சேரி இளையா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் அருண் பிரேம், அடையார் பார்த்தி, லோகு, மூர்த்தி, பெசன் நகர் அந்தோணி, கோவளவன் பாளையம், சரவணன், லட்சுமிபுரம், ஜான்சன், கார்த்தி, வழக்கறிஞர் இளகதிரவன், முத்து, அஜித், பார்த்தி, போகஸ் முரளி, திருவான்மியூர் புஷ்பலதா, வேளா கார்த்தி, பெசன் நகர் ஜோதி, கல்பாக்கம் சக்தி, RS காம்பவுண்ட் பார்த்தி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,